நிக்கலேஸ் ஆட்டோ ஒர்க்ஷாப் சின்னம்னூருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அர்ச்சனன் தாத்தா. மீண்டும் அர்ச்சனன் தாத்தா வண்டி வந்து கொடூரமான முறையில் வந்து வண்டி வேலையா போச்சு. இவருதே அவர் டிரைவர் பார்த்துக்கங்க தம்பியை ஒரே ஒட்டி உடச்சிருப்பாரு. என்ன உடச்சிருக்காருந்தா அன்னைக்கு ஸ்பெஷல் வந்து கீர் பாக்ஸு பெட்டு உடச்சி கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, கொடூரமான முறையில் உடச்சி கொண்டு வந்திருக்காங்க. இதைத்தே இப்போ வந்து ஆளாக்க போகிறான். பார்த்துக்குங்க, அர்ச்சனன் தாத்தா இவருதே தள்ளுறாரு வண்டியை ஒர்க்ஷா போல் அள்ளி கொண்டு போய் இடத்த செட் பண்ணியாச்சு. இப்போ மெக்கானிக் என்னை வந்து 16-17 பெட்டு போல்ட்டை வந்து லூஸ் பண்ணிக்கிருக்காரு. 16 போட்டு பெட்டு டாமி 16 போல்ட்டு லூஸ் பண்ணி அவுத்து எடுக்கிறாரு. ஒரு நாட்டாக லூஸ் பண்ணிட்டாரு. இப்போ லூஸ் பண்ணி அவுத்துட்டு அடுத்ததாக வந்து 16-17 போல்ட்டு இன்னொரு பெட்டு போல்ட்டை வந்து லூஸ் பண்ண போகிறாரு. ஒரு இதை அவுத்துட்டு ரெண்டாவது அவுத்துட்டு இருக்காரு. இப்போ அவுத்து லூஸ் பண்ணி எடுத்துட்டு சாக்கியை போட்டு மேலே ஏற்றுறாங்க. சாக்கியை போட்டு ஏற்றி அடியில் வந்து அந்த போல்ட்டை உரி எடுத்துட்டாரு. அடியில் சாக்கியை போட்டு ஏற்றி இப்போ வந்து பெட்டை தனியாக எடுக்கிறாங்க தட்டி விட்டு. அந்த போல்ட்டை உரி எடுத்துட்டார். 2 போல்ட்டுமே கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கீழ் பாஸ் வந்து கீழே தொங்கிருச்சு. உடஞ்ச பெட்டை வந்து எடுத்துட்டாங்க வழியை. இப்போ வந்து பெட்ரோல் லூஸ் பண்ணுவார். ஒரு பெட்ரோல் 12 டீ ஸ்பானரை போட்டு பிடிச்சிக்கிட்டு கீழே ஸ்பானரை போட்டு அவுக்குறாரு. அவுத்துட்டு ரெண்டாவது பெட்ரோல் லூஸ் பண்ணி அவுக்குறாரு. இப்போ மெக்கானிக் என்ன அவுத்து பெட்டவே தனியாக எடுத்துட்டாங்க. பெட்டை தனியாக எடுத்துட்டு வெளியே எடுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாவு கொஞ்சம் கேபிள் இதுகள்லாம் சிக்கிது. கிளச்சி அவுட்டர் செட் அவுத்தோம்னாத்தே பெட்டை தனியாக வெளியே எடுத்து கீழே போட முடியும். இப்போ வந்து பெட்ரோல் அவுக்குறாங்க. டைட்டாக இருக்குது பெட்ரோல். கல் பாலாங்கல் எனக்கு எரிய போச்சு. பல வருடங்களுக்கு முன்பு மாட்டின பெட்ரோல் அதை வந்து சிரமப்பட்டு ஒரு வழியாக அவுத்தாச்சு. ஒரு பெட்ரோல் இன்னொரு பெட்ரோல் அவுக்குறாங்க. பார்த்துக்குங்க, எம்முட்டு கடினமான முறையில் இருக்குண்டு. பாறாங்கல் மாதிரி எரிய போய் கிடக்கு. அவுத்தாச்சு. இன்னொன்று அவுத்து 2 பெட்ரோல் வெளியே எடுத்துட்டு ஓபிஎன்எலுக்கு ஃபோன் போட்டு பொருள்களை கொண்டு போட சொல்லியாச்சு. ஒரிஜினல் பியாஜியோ பாப்பு கம்பெனி கீர் பாக்ஸ் பெட்டு பெட்ரோல் 2 கீரன்னர் 2 போல்ட்டு நட்டு வாசல் எல்லாமே புதுசு. அனைத்து வகையான பொருட்களும் புதுசு. இப்போ பெட்ரோல் வந்து மெக்கானிக் என்ன மாட்டுவார். ஒரு பக்கம் பெட்ரோல் ஆயில தரையை விட்டு திருப்பலியை சாமிக்கு விட்டுனே உள்ளே உட்காந்துக்கிடுச்சு. ஈஸியாக அவுக்குறது மட்டும்தான் எங்கள் கஷ்டம். ஆனால் மாட்டுறது ஈஸியான முறையில் பெட்ரோல் மாட்டிட்டு இன்னொரு பெட்ரோல் திருப்பலியை வச்சு அமைக்கி உள்ள ஈஸியாக உட்கார வைக்கிறது. அது ஏன் பெட்ரோல் உட்கார வச்சுட்டு கையில் சித்தி வாங்குறாங்க. சித்தி பார்க்குறப்ப பெரிய இருக்கணும். சுற்றுச்சுனாத்தே பெட்ரோல் கரெக்டாக உட்காந்துருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா உட்காரலாம். அது சுத்தம். அதனால் திருப்பியோடவ அமைக்கி விட்டு பார்க்குறாங்க. கரெக்டாக சிக்கிடுச்சு. இப்போ வந்து கீர் பாக்ஸ் பெட்டை வந்து ஒரிஜினல் கிராக் எது இருக்கா எல்லாம் போல்ட்டுலாம் நட்டெல்லாம் காடி கரெக்டாக இருக்கான்னு செக்அப் பண்ணிட்டு இப்போ வந்து பெட்ரோல் உட்கார அந்த இடத்துல வந்து செட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கீர் பாஸை தள்ளி உட்கார வச்சோம்னாத்தே காடிக்கு நேராச்சு போல்ட்டை போட்டாச்சு. ஒரு உட்கார் போல்ட்டை போட்டு நட்டு வாசெல்லாம் போட்டு டைட் வச்சுக்கிறாரு மெக்கானிக் என்ன. அடுத்த ஒரு பெட்ரோல் வந்து போட்டு டைட் வச்சுக்கிறாரு. புது போல்ட்டை போட்டு நட்டை டைட் வச்சுட்டு அடுத்தது வந்து 16-17 நட்டுகளை போட்டு கீர் பாக்ஸ் பெட்டு அங்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வழியாக போல்ட்டை போட்டு நட்டு டைட் வச்சுக்கிருக்காரு மெக்கானிக் என்ன. டைட் வச்சுட்டாரு. இப்போ பானரை வச்சு பிட்டு டாமியை வச்சு கிச்சன் டைட் வைக்கிறாங்க. அடுத்து அவுக்கவே விடாது அந்த அளவுக்கு. அடுத்து குறைஞ்சி ஒரு 5 வருஷத்துக்கு வச்சு ஓடணும்னு சொல்லி அரிசினாதா செட்டாரு. அதனால டைட் வச்சுக்கிட்டாரு. டைட் வச்சுட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. பானர் எடுத்துட்டாரு மெக்கானிக் என்ன. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆட்டோ ஓட்டுன நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லியாச்சு. மெக்கானிக் என்ன ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓடி அவரோட மையன் இரவு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு வழியாக வேலையை முடிச்சாச்சு. அர்ச்சனன் தாத்தா மையன் வந்து வண்டி எடுத்து கிளம்ப போகிறார் வீட்டுக்கு. டாட்டா இவிசி வரட்டு வாப்பா. நன்றி, வணக்கம்.
மீண்டும் வருக. வண்டி கிளம்பிடுச்சு. பார்த்து வாப்பா, பையா வாப்பா. போயிட்டு வாப்பா. முடிஞ்சுன்னு ஃபோன் போட்டு அடிச்சுன்னு தாத்தா சொல்லியிருப்பா.